நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் என் எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தனுசு ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கிறார். இந்த குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானம். இதனால் என்னென்னா, ஜாதகருக்கு அதாவது தனுசு ராசி கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, சுயமுயற்சி இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படும் தான். அதே மாதிரி 6ஆம் இடம் கடன், நோய், எதிரியை இவங்களே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நோயும் சிறு சிறு நோய்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் இது. உதாரணமாக என்னென்னா, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஆசைப்பட்டு சுகரை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டு அவங்களே நோயை தேடி கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து உடல்நிலையில், அப்புறம் பேச்சு, யார்கிட்டையாவது பேசுகிறம்போது கொஞ்சம் தன்மையாக பேசுகிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன், நோய், கடன் தேடி போய் கொடுப்பாங்க, வழியே கொடுப்பாங்க. தயவுசெய்து வாங்காதீங்க. சுப கடனுக்குன்னா வாங்குங்க. அவசியம் இல்லாத கடனுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்கி மாட்டிக்காதீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பம், வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுற காலகட்டம்தான். குடும்பத்தில் ஒற்றுமையெல்லாம் நல்லாவே இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இளைய சகோதரன் மூலியமாக பிரச்சனைகள், மனக்கசப்பு, அதாவது இளைய சகோதரன், தம்பி, தங்கைகள் இவங்களுக்கு செலவு பண்ணணும். செலவு பண்ணாலும் பிரச்சனைகள் பத்தாது, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி மனஸ்தாபங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். 4ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, இது தாயோட ஸ்தானம். தாயோட உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக
நம்ம கவனிச்சிக்க வேண்டிய காலகட்டங்கள். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ இருந்தாலும் 1 மாதத்துக்கு தள்ளி போட்டுருங்க. ஏன்னா இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. 5ஆம் இடம் புதன் சுக்கிரன் 2 சுபகரங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றி கவலையே பட தேவையில்லை. அவங்க நீங்கள் நினைக்கிறத தான் அவங்க செய்வாங்க. அவங்க சொல்கிறத அவங்க நினைக்கிறத நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரி அப்பா மகன் மகள் இந்த மாதிரி உறவுகள்லாம் அருமையான இந்த மாதத்தில் போய்கிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனையும் வராது. குழந்தைகள் சம்மந்தமாக ஒரு பிரச்சனையும் இல்லாது. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களில் இப்போ ஏதாவது எக்ஸாம் நடந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி அந்த குழந்தை எதிர்பார்த்த கல்வியை அந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலைகள், அதான் வேலைகளில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். சிம்பிளாக சொல்லப்போனால் யாரும் வைக்க தேவையில்லை, அவங்களாவே தேடி போய் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அதனால் இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வேலை மாற்றம்னு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கலத்திரஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர், இது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். பொறுமையாக விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி கூட்டாளி கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கூட இருந்தே குழிப்பறிக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம், தந்தையினால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் எதுவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. தந்தை உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், நீங்கள் தந்தையோட பேச்சை கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. இதனால் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம், தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் போகும், சுமாராக போகும். ஏன்னா செவ்வாய் பார்க்கறதுனால 10ஆம் இடத்தை ராகு கூட சேர்ந்து அசுப பார்வை. அதனால் தொழில் அந்த அளவுக்கு சுமாராக தான் போகும். அதே 11ஆம் இடம் லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரனால் ஆதாய அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சனியும் சேர்ந்து பார்க்குறார். அதனால் நெடுதூர பயணங்கள்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது தடைபட்டு நடக்காமல் போயிடாது. இப்போ ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் எல்லாம் முடிவாயிடும். ஆனால் ஒரு தடையோடு தான் போவீங்க. கடைசி நேரத்தில் போக முடியாத சூழ்நிலை உருவாகி சிக்கலாகி கண்டிப்பாக கிளம்பிடுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இப்போ. நன்றி, வணக்கம்.